பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எஸ்றா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்றா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். எஸ்றா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு அவருக்கென்று ஆலயத்தில் வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலங்களிலும் உலாவினார். கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு ஆலயம் கட்டப்படாது இருந்ததினால் ஜனங்கள் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள். எனவே தாவீது கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட நினைத்தான். அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? உன் நாட்கள் நிறைவேறி உன் பிதாக்களிடம் நீ நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின் உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்னென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்றார். ஆகையால் நான் உன் ஸ்தானத்தில் உன் சிங்காசனத்தின் மேல் வைக்கும் உன் குமாரனே என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதின் இடத்தில் சொன்னபடியே ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினான். இந்த ஆலயத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480ஆம் வருஷத்தில் கட்டத் தொடங்கினார்கள். ஆலயத்தை கட்டி முடித்து, தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்னென்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமும் ஆகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்றும் சாலமோன் சொன்னபோது கர்த்தரின் மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பியது. சாலமோன் இறந்த பிறகு அவன் மகன் யோயாக்கீம் ஆட்சி காலத்தில் நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு படையெடுத்து வந்து ஆலயத்தில் இருந்த பொருட்களை கொள்ளையிட்டு ஆலயத்தை தீ கொளுத்தி போட்டு அலங்கத்தையும் இடித்து போட்டான். இதனால் வேதனை அடைந்த எஸ்றா பாபிலோனிலிருந்து புறப்பட்டு தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். இந்த எஸ்றா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேத பாதகனாய் இருந்தான். தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். எஸ்றா விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலிலே புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று. ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இடிந்த அலங்கத்தை கட்ட வேண்டும் என்ற வாஞ்சை உணர்வு அன்று எஸ்ராவுக்கு இருந்ததைப் போல மரித்து இன்று நல்லடக்கம் செய்யப்படுகிற பேராயர் எஸ்ரா சர்குணம் ஐயா அவர்களுக்கும் அந்த எண்ணமும் வாஞ்சையும் இருந்ததால் கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இருந்து அவர்கள் 10,000த்திற்கும் மேற்பட்ட திருச்சபைகளை கட்டினார்கள். இந்த நாள் வரை கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர்களுக்கு ஆளுகின்ற தலைவர்களின் தயவும் கிடைத்தது. கர்த்தர் அவர்களையும் அவர்கள் திருச்சபைகளையும் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த வாஞ்சையும் எண்ணமும் உணர்வும் பிரியமும் நமக்கும் இருந்தால் கர்த்தருடைய தயவுள்ள கரம் நம்மேல் இருக்கும். நமக்கும் ராஜாக்களின் கண்களில் தயவும் இரக்கமும் கிடைக்க பண்ணி நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சியாய் இருந்த எஸ்ராவின் மேல் உம்முடைய தயவுள்ள கரம் இருந்ததைப் போல மறைந்த பேராயர் எஸ்ரா சர்குணம் அவர்களின் மேல் உம்முடைய தயவுள்ள கரம் இருந்ததைப் போல எங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சையும் பிரியமும் இருக்கும்படியும் உம்முடைய தயவுள்ள கரம் எங்கள் மேல் இருக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்று நல்லடக்கம் செய்யப்படுகிற பேராயர் எஸ்ரா சர்குணம் ஐயா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் விட்டு சென்ற ஆலய பணி தொடர அவர்களுடைய திருச்சபையும் ஆயர்களையும் சபைகளையும் திடப்படுத்தி தைரியப்படுத்த வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற யாவருக்காகவும் ஜெபித்து உம்முடைய நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.